ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லவா? ஒரு காட்டுல மயிலும் குரங்கும் நண்பர்களா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. குரங்கு மயில் கிட்ட கேட்டுச்சு, உன்னுடைய தோகையிலிருந்து ஒரு இறகை எனக்கு கொடு அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. மயில் தனக்கு வலிக்கும்னு தெரியும், ஆனாலும் நட்பு முறிவுபட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதுக்கு தன்னுடைய தோகையிலிருந்து ஒரு இறகை கொடுத்தது. ஒவ்வொரு நாட்களும் குரங்கு இப்படியே வந்து கேட்க ஆரம்பிச்சுட்டே இருந்தது. ஒவ்வொரு நாளும் மயிலும் அதனுடைய இறகை பிச்சு பிச்சு கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு. கடைசியில ஒரு இறகு கூட இல்லாதபடிக்கு மயில் ஆகி போய் நின்னுச்சுது. நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிதான். சில இடங்களில நோ சொல்ல கத்துக்கோங்க. அந்த மயில் ஆரம்பத்திலேயே நோ சொல்லி இருந்த அப்படின்னா தேவன் கொடுத்திருந்த அழகை இழக்க வேண்டிய சூழ்நிலைமை வந்திருக்காது. நம்முடைய லைஃப்லயும் இப்படிதான். தேவனுடைய ஆசீர்வாதங்களை இழக்க பண்ணுகிற எந்த உறவா இருந்தாலும் அதற்கு நோ சொல்லி பழகுங்க. சிம்சனுடைய வாழ்க்கையில தெளிலால் உள்ள பாவத்துக்கு நோ சொல்லி இருந்தார் அப்படின்னா, ரகசியங்களை வெளிப்படுத்தாம இருந்திருந்தார் அப்படின்னா, தேவன் கொடுத்திருந்த ஆசீர்வாதத்தை, அந்த அழகை அவரை தக்க வைத்து கொண்டிருக்க முடியும். பெரிய காரியங்களை செய்திருக்க முடியும். சோ தேவனுடைய அன்பை விட்டு பிரிக்கிற, தேவனுக்கும் உங்களுக்கும் இருக்கிற அந்த உறவை பிரிக்கிற, தேவன் தந்த ஆசீர்வாதங்களை பறிக்கிற எந்த உறவா இருந்தாலும் அதற்கு நோ சொல்லி பழகுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். காட் பிளஸ் யூ. இந்த வீடியோ உங்க லைஃபுக்கு ரிலேட்டடா இருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி மோர் யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க.